விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல சனி பகவானின் தாக்கம் உங்களுடைய ராசியில எந்த அளவுக்கு இருக்கும், இதனால் எப்படிப்பட்ட நன்மைகளும் தீமைகளும் போகிறது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு நேரம் சனி பகவான் உங்களுடைய வீட்டுல 3வது மற்றும் 4வது வீட்டின் உரிமையாளராக உங்களுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதனால் ஒரு மாரக இடத்தின் உரிமையை பெற்றிருந்தாலும் நிலையான ராசிக்கு மார்க்கமாக இருப்பதனால் தீங்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கும் விளைவிக்காது. இருந்தாலும் சின்ன சின்ன தடங்கல்கள், நீங்க செய்கின்ற காரியங்கள்ல சின்ன சின்ன தடங்கல்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். ஆனால் அதை நினைத்து ஒருபோதும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இவர் ஒரு பயனாளியாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசியின் காட்சியளிக்கப் போகிறார். உறுதுணையாகவும் இருப்பார், அவ்வப்போது ஏற்படுத்தியும் கொடுப்பார். சனி தனது சொந்த வீட்டில் 3வது வீட்டில் அமைந்திருக்கும் ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். அந்த ஒரு பிரச்சனைகள் தன்னாலேயே தீர்ந்துவிடும். பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் இந்த ஒரு நேரத்தில் சனி பகவானால் உங்களுடைய ராசி ஏற்படாது. அவர் முழு பலத்தில் இருப்பதனால் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், கல்வி, வீடு, வாகனங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடன் வந்து சேர்ந்து விடுமாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரமாக சனி பகவான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சனி பகவான் அமர்ந்திருப்பதனால் இந்த ஒரு நேரத்தில் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அது எப்பேற்பட்ட தொழிலாக இருக்கட்டும், சிறு தொழிலாக இருக்கட்டும், பெரிய தொழிலாக இருக்கட்டும், அந்த தொழிலை செய்கிறது நீங்களாக இருக்கணும். நீங்கள் வேலைக்கு ஆள் போட்டு சில தொழில்களை செய்வதை விட நீங்களே இறங்கி இந்த மாதிரி தொழில்களை பண்ணுங்க. கட்டாயமாக அந்த தொழிலானது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத பெரிய பெரிய நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வருகின்ற நாட்களில் கட்டாயமாக நடக்கும். புதிய விஷயங்களை நீங்க எப்பொழுதுமே ஆராய்வதாக இருக்கட்டும், புதிய புதிய முயற்சிகளை செய்வதாக இருக்கட்டும், அதில் அனைத்திலும் பேரார்வம் கொண்டவர்களாக விளங்குபவர்கள் தான் விருச்சிகம் ராசி. அப்படிப்பட்ட விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழு காணப்போகிறோம். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாள்ல உங்களுடைய சொந்த தொழில் வாழ்க்கையில புதிய முயற்சிகளை நீங்க இது வரைக்கும் தொழில் செஞ்சு கொண்டிருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் சில தொழில்களை உங்களால் தொடங்க முடியும். இத்தனை நாட்கள் வேலைக்காரனா இருந்தீங்க, ஆனா உங்களுக்கு தொழில் தெரியும், சொந்த தொழில் பண்ணலாமா, பண்ணுனா உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு நீண்ட நாட்களா நீங்க நினைத்து கொண்டிருப்பீங்க. நீங்க மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே புதிய முயற்சிக்கான ஒரு வழிவகை உங்களை செய்யுங்க. கண்டிப்பா அதன் மூலியமா உங்களுக்கு பெரிய அளவுல லாபமானது ஏற்படுத்தி கொடுக்கும். அது புதிய தொழிலாக இருக்கட்டும், புதிய இடத்தை வாங்குறதாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஏதாவது உங்களால முடிந்த முயற்சிகளை இந்த ஒரு நேரத்தில் செய்யுங்கள். கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்துல விருப்பமான தொழில்களை நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் கட்டாயமாக அந்த விருப்பமான தொழில்கள் மூலம் கட்டாயமான அளவிற்கு உங்களுக்கு போதுமான அளவிற்கு லாபம் உங்களை வந்து சேர்ந்துவிடும். ஆனால் இங்கே பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளானது காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நேரத்துல சந்திரன் பெயர்ச்சியின் தாக்கம் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை இந்த ஒரு நேரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டும். இதனால் உங்களுடைய தொழில் எங்கோ செல்வதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஆனால் சிறிய அளவுல மன வலிமையை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன சவால்களும் சின்ன சின்ன பழிங்களும் அதிகமாகவே உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தொழில் செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவும் வேலை கிடையாது. தொழில் செஞ்சோம் அப்படின்னா நிறைய சவால்கள் வரும், நிறைய போட்டிகள் வரும், நிறைய எதிரிகளும் உங்களுடைய வாழ்க்கையில வாங்குவாங்க. அவர்கள் அனைவரையுமே சமாளிக்க ஒரு பண்பானது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்துல மன வலிமையையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் எப்பொழுதுமே அதிகப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையின் இனிமையான தருணங்களை நீங்கள் உண்டாக்க நீங்களே முயற்சி செய்வீர்கள். அது உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடித்த நபரிடம் போய் பேசுவதாக இருக்கட்டும், அனைத்து விதமான முயற்சிகளிலுமே நீங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே இனிமையாக
இனிமையாக எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை இந்த ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்களும் காதல் செய்து கொண்டு தான் இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு காதல் வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தது என்றால் கட்டாயமாக இந்த ஒரு நேரத்தில் முன்னேற்றமானது கிடைக்கும். இதனால் உங்கள் இருவரும் வீட்டில் பேசி அது திருமணம் வரைக்கும் செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். நிதி நிலையில எதிர்பார்த்த மாற்றத்தை இந்த ஒரு நாளில் உங்களால் காண முடியும். இத்தனை நாட்கள் உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கட்டும், அது அனைத்திற்கும் ஒரு முடிவான கிடைக்கும். நிதி நிலைகளாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இதனால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி பொருளாதார நிலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். உங்களுடைய தனிப்பட்ட உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இந்த ஒரு ஆண்டானது கட்டாயமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உங்களால் இந்த ஒரு நாளில் அடைய முடியும். நம்பிக்கையுடன் இருங்கள். மனம் தளராமல் எந்த விதமான விஷயங்களையும் செய்யுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு நாளும், இந்த ஒரு வருடமும், இந்த ஒரு மாதமும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். விருச்சிகம் காரர்களுக்கு வெளியூர் செல்வதற்கான திட்டங்கள் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு திட்டங்களானது இந்த ஒரு நேரத்தில் கெட்டு போவதற்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும். கெட்டு போகும், இல்லைன்னா அந்த திட்டங்கள் அதனுடைய நாளை தள்ளி வைக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நாளாகவும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். சொந்த ஊரிலேயே விசேஷங்களுக்கு சென்று இந்த ஒரு நாளில் நீங்க சென்று வருவீங்க. வெளியூர்ல வேலை பார்த்துருக்கீங்க, உங்களால உள்ளூருக்கு போகவே முடியாம இத்தனை நாட்கள் இருந்திருக்கும். வெளிநாட்டில் கூட நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக உங்களுடைய உள்ளூர் விஷயங்களில் உங்களுடைய உள்ளூர்களில் ஏதேனும் விசேஷங்களோ விஷயங்களோ நடந்தது என்றால் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் உங்களால் அங்கே சென்று அந்த ஒரு ஃபங்க்ஷனில் உங்களால் பங்கேற்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இதனால் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் மிகவும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். உத்தியோகஸ்தர்கள் அதிகாரிகளிடம் பாராட்டை இந்த ஒரு நாளில் நீங்கள் பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே வேலை செய்கிற அனைவருமே உங்களை இந்த ஒரு நாளில் பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மதிப்பையும் இந்த ஒரு நாளில் நீங்களே உங்களுடைய மதிப்பை கூட்டிக்கிடுவீங்க. அப்படிப்பட்ட சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலேயோ அனைத்து விதமான இடங்களிலும் நீங்கள் செய்வீர்கள். இதனால் உங்களுடைய மதிப்பு இந்த ஒரு நாளில் கட்டாயம் அதிகரிக்கும். உடல்நலம் இந்த ஒரு நாளில் சில அளவிற்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கடவுள் நம்பிக்கை இந்த ஒரு நாளில் மற்ற நாட்களை விட அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். மற்ற நபர்கள் அனைவருமே கேட்பாங்க, என்னப்பா உனக்கு கடவுள் நம்பிக்கையே இருக்காது, இப்போ என்னன்னா கடவுளை இப்படி வணங்குறேன், என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க மனசளவில் தான் தெரியும் உங்களுடைய முன்னேற்றம் அனைத்திற்கும் காரணம் நம்ம இந்த கடவுள் தான். கடவுள் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் தான் உணர்ந்திருப்பீங்க. இதனால் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் வர தொடங்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனத்துடன் நீங்கள் செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. பிள்ளைகளின் நினைவாற்றல் இந்த ஒரு நேரத்தில் கூட தொடங்கும். அவர்களுடைய படிப்பும் சிறிய அளவுகளில் முன்னேற்றத்தை அடைவதை நீங்களே கண்கூடாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய தந்தை வழி சொத்து உங்களுடைய கைக்கு கிடைத்துவிடும். நீண்ட நாட்களாக உங்கள் தந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா தந்தை வழி சொத்துல சின்ன சின்ன உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். இதனால் அந்த சொத்து உங்களுடைய கைக்கு வராமல் தள்ளி போய்கொண்டே இருந்திருக்கும். அந்த சொத்தானது கட்டாயம் இந்த ஒரு நாளில் உங்களுடைய கைக்கு கிடைத்துவிடும். இதனால் நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இதன் மூலம் நீங்கள் தீர்த்து கொள்வீர்கள். இந்த ஒரு நேரத்தில் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மட்டும் வரவுக்கு மீறிய செலவுகள் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படும். எனவே குடும்பத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் செலவழிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கொடுக்கணும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்க சொல்வது இந்த ஒரு நேரத்தில் மிகவும் நல்லது. தியானம் மன வலிமையை உங்களுக்கு அதிகரிக்க கூட்டும். எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மன வலிமையை எப்படி அதிகரிக்கணுமோ அந்த அளவுக்கு என்னென்ன செயல்களை செய்தால் மன வலிமை அதிகமாகுமோ அதை செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு தியானத்தில் இருங்க. தியானத்தில் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனோட பொறுமையும் சரி மன வலிமையும் அதிகமாக நம்மளால் பேணி காக்க முடியும். வெளி உணவுகளை இந்த ஒரு நேரத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உள்ள சூட்சுமங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் புரிய வரும். இதனால் நீங்கள் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயமாக